நிறைய சட்னி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கத்திரிக்காயை சுட்டு எப்படி சட்னி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி செய்யலாம். கத்திரிக்காய் சுடுறதுக்கு இப்படி ஒரு கம்பி எடுத்திருக்கேன். இதில் கத்திரிக்காயை குத்திக்கிறோம். கத்திரிக்காயை நல்லா அடுப்பில் வச்சு சுட்டுக்குருவோம். விறகடுப்பில் சுட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா இப்படி திருப்பி திருப்பி 4 பக்கமும் நல்லா சுடணும். இந்த மாதிரி தோல் விட்டுறோம். இதை விட்டு கத்திரிக்காயை விட்டு தோல் நீங்கிரும். அந்த அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்ட கத்திரிக்காயை உரிச்சு எடுத்தாச்சு. உளுந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் கடுகு, வத்தல், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. தேங்காய் தூள், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, மல்லி இலை ஒரு சிறிதளவு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். மற்ற பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கிறோம். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு ஆட்டி எடுத்துருவோம். கூடவே சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டு ஆட்டி எடுத்துருவோம். கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். கடுகு, கருவேப்பிலை,